அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் செப்டம்பர் 11ஆம் தேதி. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா வர்த்தமாயிட்டு இருக்கிறது 25,067. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்பிட்வீன் ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுது. ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,174 ஹை, 24,919 லோ. இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகள் வரும். சராசரின்னு போட்டால் 125 புள்ளிகள். அப்போது 25,040 அல்லது 25,050 இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா நேற்றைய வணிகத்தோட நம்மளுக்கு சராசரி அதே தான் ஓப்பன் ஆகும். நேற்றைய ஓப்பன் ஆகும் இருக்குது. அப்போ 25,030 அப்படிங்கிறது 25,050 இதற்குட்பட்டு இருக்கக்கூடிய சந்தை மிக முக்கியமான சந்தை. இந்த இடம் கால் செல்லர் புட் செல்லர் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் உட்பட்டு இருக்கிற வரை கால் செல்லர் புட் செல்லர் பயப்பட போகிறது கிடையாது. ஏன்னா ப்ரீமியம் டிகே ஆக போகுது. ஆனால் இது நடுநிலை புள்ளியாக இருக்குது அப்படின்னா இந்த நடுநிலை புள்ளியில் இருந்து தான் யாராவது ஒருவர் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய தன்மைக்கு போகணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு திசை, இப்போ சந்தை இந்த பகுதியில் இருக்கிற வரை உங்களுக்கு புட் செல்லருக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற வரை புட் செல்லருக்கு பிரச்சனை, கால் செல்லருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்தோக்கு இருக்கிற வரை இந்தோக்கு இருக்கக்கூடிய ப்ரீமியம் ஏற்ற இறக்கம் இருக்கும். இந்த இருக்கிறது பிளாங்காக இருக்கும். அப்போ என்ன ஆகும், கால் செல்லர் இந்த இடத்துல ப்ளே பண்ணுற வரை கால் செல்லர் என்ன பண்ண மாட்டாங்க, முதல் பயப்பட மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துக்கு கீழே வரும்போது கால் செல்லர் உங்களுக்கு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், இல்லைன்னா லாஸில் இருந்தாலும் லாஸை புக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது அவங்க புக் பண்ணலைன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய தன்மைக்கு மாறுவாங்க. அதனால தான் இந்த ஏற்ற இறக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஹையோ இந்த லோவோ பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக கால் செல்லர் இந்த பாட்டம் அப்பர் டாப் நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது கால் செல்லர் மேக்ஸிமம் லாஸை புக் பண்ணி தான் ஆகணும். புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணி தான் இருப்பாங்க. அப்போ இந்த பாட்டமை பிரேக் பண்ணும்போது புட் செல்லர் பயப்படணும். புட் செல்லர் பயப்படலைன்னா கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இவங்க ரெண்டுமே கவரிங் நடக்காத பட்சத்தில் தான் இந்த இடங்களில் ஒரு சைடுவே போகுது மார்க்கெட். அப்போ இந்த சைடுவே போகும்போது அதற்கு அடுத்தது யார் இம்பேக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இதிலிருந்து நல்ல விடயம் கிடைக்கும். அப்போ கால் செல்லர் புட் செல்லரோட இம்பேக்ட் ஜோனை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதோட மிட் பாயிண்ட்டை நம்ம பார்க்கறது 25,050. அடுத்தது பேங்க் நிஃப்டி. நிஃப்டியோட இதையும் பார்த்துடலாம். ஆப்ஷன் டேப்லையும் 25,000 மையமாக வச்சு நடைபெறாங்க. இதற்கு ஒரு 30 பாயிண்ட் வித்தியாசம்னா 25,030 வீக்லி ஃபியூச்சர் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹையுமே ஒரு 150 புள்ளிகள் அப்படின்னு வச்சுட்டா 25,150 இவங்களும் 24,850. இது ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறனால 25,000 கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே சந்தை முடிக்க முற்படுறாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை விட்டுருக்கவனிங்க. பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டோட ஹை லோ நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 புள்ளிகள், அப்போ 200 புள்ளிகள், அப்போது 51,150 அப்படின்னு வச்சுக்கலாம் சராசரி பிளேஸாக. அப்போ நேற்றைய லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 50,938. இந்த பக்கம் 51,366. இப்படி தான் ஒரு சீசாவோட இம்பேக்ட் வச்சுக்கணும். இந்த பகுதி யார் இருக்க போகிறா, இந்த பகுதி யார் இருக்க போகிறா, இந்த நடுநிலை பகுதி. இந்த நடுநிலை பகுதியில் கால் செல்லர் புட் செல்லர் ரெண்டு பேருமே ஜீரோ இம்பேக்டட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதற்கப்புறம் எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருக்க வேண்டிங்க. இங்கே நம்மளுக்கு 51,200 கால்
51,300 கால், 51,000 புட், 51,200 புட், 51,000 கால், 51,500 கால் எல்லாமே கால் பகுதிகளாக இருக்குது. எல்லாமே கால் பகுதிகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் அபவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ், எஸ்டர்டே ஹை அபவ் நிலை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்படி இவங்க ஏற்படலை அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை இது 51,000, 51,200 ஒரு நல்ல சப்போர்ட் ப்ளேஸ். மார்க்கெட்டை வந்துட்டு கரைதலுக்கு உண்டான கால் சைடுக்கு உண்டான கரைதலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த பேட்டர்ன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு இருக்கக்கூடிய டைம் வேலையை நம்மளுக்கு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா டிகே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல எஸ்டர்டே ஹையோட பிரேக் அவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ மல்டிபிள் ஹெச் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் வந்துட்டு மார்க்கெட் வந்து இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேட் ஷார்ட்டேஜோ இல்லை நெகட்டிவ் சினாரியோவோ இருந்தாங்கன்னா இதற்கு ஒரு உந்துதலாக இருக்காது. அப்போது மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ், பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 51,272. அப்போ 51,200 தான் ஃபியூச்சர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த 140 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்ட் பிளேஸ். ஏன்னா ஏடிஎம்மோட க்ளோசிங் 140 இருக்குது. இப்போது இன்றைக்கி ஏடிஎம் 51,200 நான் சொல்லலை, ஏடிஎம்மை முடிகிற ஸ்ட்ரைக் என்னவாக இருக்கும்னு 0 இருக்கணும். அப்போ இந்த ப்ரீமியம் வந்துட்டு 140லேருந்து 0 நோக்கி வரும். அப்போது ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட தடுப்பாக இருக்கக்கூடியது வந்துட்டு 140 இருக்க போகுது. அதை உற்று கவனித்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த இம்ப்ளைட் வாலிட்டி இப்போ 10 இருக்காங்க, இந்த பக்கம் 16 இருக்காங்க. இது எப்படி 9:15 3:30க்குள்ள ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு எப்படி உங்களுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் இடையில பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும். அப்போ வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் ஏடிஎம் ஆப்ஷனே ஆக்டிவ் மோடில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி குறைய ஐடிஎம் ஆப்ஷனையே டிகே பண்ணக்கூடிய மொமெண்டம் கொண்டு போகணும். அது வந்து என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.